ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விதைக்கு நிறைய காய் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து போயிடுச்சுங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க கட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி பூவே வச்சிருச்சுங்க. இதை கட் பண்ணிடலாங்க. கனவாழை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே அழகா இருக்குது பாருங்க. எல்லாம் பூ வச்சிருச்சுங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. எல்லாம் பிரண்டு பாருங்க, எவ்வளோ சூப்பராக தழிஞ்சு எவ்வளோ அழகா வருது பாருங்க பிரண்டு. பழம் பாருங்க, பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காங்க. இது எவ்வளோ சூப்பராக பழம் ரெடி ஆயிருக்கு பாருங்க. நான் எப்படி விதை எடுக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவரில் போட்டு கட்டி வச்சிருங்க. கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா அழகு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. அழுகும் போது நான் என்ன எப்படி எடுக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க பழம், கத்திரிக்காய் பழம். கத்திரிக்காயும் இருக்குதுங்க, கத்திரிக்காய் பழமும் இருக்குதுங்க. ரெண்டுமே இன்னைக்கு அறுவடை பண்ணுறேங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து விதைக்கி விட்டுட்டுங்க, ஏன்னா இது கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. இதுவுமே வந்து பழம் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க. பாருங்க, இது வந்து பிஞ்சு தாங்க. இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காங்க, பச்சையில் கிரீன் கலரில் குண்டு கத்திரிக்காங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க காய், குண்டு குண்டா குண்டு குண்டா நல்லா பழம் ஆயிடுச்சுங்க. வரி கத்திரிக்காங்க. சமையலுக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வேணும்னுட்டு பறிக்கிறேங்க. கயிறு பிரிச்சு இது பாருங்க, என்ன வித்தியாசமா இருக்கு. கொம்பு அழகா இருக்குது பாரு. வித்தியாசமான கத்திரிக்காய். இது என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்றத கமெண்ட் கொடுங்க பார்க்கலாம். நீலகுண்டு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. பச்சை குண்டு கத்திரிக்காயும் பாருங்க இருக்கு. சரி, விதைக்கி விட்டுடலாம். ஏன்னா பச்சை குண்டு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா அது விதைக்கே இருக்கட்டும்னு விட்டுட்டுங்க. தொத்தில் இல்லாத கத்திரிக்காங்க, சூப்பரான கத்திரிக்காய். நீலகுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செடி வச்சு விட்டுக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய காய் வைக்கிங்க. இது மட்டும் பாருங்க, விதைக்கு வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுருக்குங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான் கலர் மாறி இருக்குதுங்க, இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க. ஏன்னா எல்லாமே ஒரே முட்டை அறுவடை பண்ணி நம்ம ஒரே முட்டை விதை எடுத்துக்கலாங்க. பாருங்க, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழுக்க ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. இன்னும் ஒரு 4 நாள் போட்டுங்க, போனால் இன்னுமே நல்லா பழுக்குங்க. பழுக்கும் போது அது பறிச்சுக்கலாங்க. இதுவுமே விதைக்குதாங்க. செடியே பார்த்தீங்கன்னா விதைக்குதாங்க அதிகமாக இருக்குது. நாங்கள் அந்த பக்கம் போயிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரியும் பார்த்தீங்கன்னா பழம் பாருங்க, நல்லா பழுத்துருச்சு. இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுட்டுருக்காங்க. கொத்து கத்திரியில் பெருசாகிடுச்சு பாருங்க. இது சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பறிக்கிறேங்க. கொத்து இல்லாத எவ்வளோ சூப்பராக சைனிங்காக இருக்குது பாருங்க கத்திரிக்காய், கொத்து கத்திரி.
சச்சுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். நல்லா குண்டு கத்திரிங்க, அது சேப்பே பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள், நீலவாரி கத்திரிக்காய். கலர் பாருங்கள், என்னமா கலர். இதுவுமே விதைக்கி விட்டுடலாம். பறிக்காத விட்டதுனால கொஞ்சம் எல்லாம் விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. சச்சுங்க எவ்வளோ அழகாக விதைக்கு ரெடி ஆகிருக்குது பாருங்க. பழகட்டும். கொத்து கத்திரிங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பழக்கட்டும். கொத்து கத்திரிலே இத்தனை கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து விதைக்கு விட்டுட்டோம். இது ஒன்று இலசா இருக்குது, பறிச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், இலசா இருக்குது. ஆனால் கத்திரிக்காய் விதைக்குன்னு விட்டோம்னா நல்லா பெரிய கத்திரிக்காவாக ஆகுதுங்க பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இலசுதாங்க. நல்லா பாருங்க, பிஞ்சா எப்படி இருக்கு. பிளாக் பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய குண்டு கத்திரிக்காங்க. இது பாருங்க விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பழம். இன்னும் ஒரு வாரம் விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு பழம் ரெடி ஆயிடுங்க. பாருங்க, இத்தாலியன் பிளாக் பியூட்டி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க காய். எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுக்கிறோங்க பாருங்க. பழுத்துருச்சு. 2 காய் மட்டும் இதில் பழுத்துட்டு இருக்குதுங்க. ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். வாங்க, வகை வகையான கத்திரிக்காய் பாருங்க. நீலகுண்டு கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க. கொத்து கத்திரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வருதுங்க. நீலவாரி கத்திரிக்காயும் 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க. விதைக்கும் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரி, இத்தாலியன் பிளாக் பியூட்டி, கிரீன் கலர் குண்டு கத்திரி எல்லாமே விதைக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு குட்டி அறுவடைங்க. என்னுடைய மாடி தோட்டத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு குட்டி அறுவடை தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பழச்செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை பவுட்ரு பண்ணி கொடுக்குறேங்க. பவுட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய வச்சு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணுங்க. அடிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பழச்செடிக்குமே ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்குறேங்க. நான் இதில் கொடுக்குறேன், எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. வேர்கிட்ட போட வேண்டாங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கிளறி விடுங்க அதை, ஏன்னா அது மண்ணுக்குள்ளே கொஞ்சம் போய் ஃபார்ம் ஆகிக்குங்க. நம்ம மேலேயே போட்டோம்னா மேலேயே நின்றுடுங்க. அதனால சரி கொஞ்சமாக கிளறி விடுங்க. இது பார்த்திங்கன்னா இட்லியில் உப்பு மாட்டுங்க. இவ்வளோ சூப்பராக காய் வச்சுருக்கு பாருங்க. இந்த சீசனுக்கு கொடுக்கலாங்க, அதுக்கப்புறம் தாங்க கொடுக்கக்கூடாது, ஏன்னா வெயில் ஓவராக வருதுங்க. பாருங்கள் காய் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். காய் பாருங்கள். இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கி வச்சுருங்க. தொழும்போடே சாப்பிட்லாங்க அந்த பழத்தை. நல்ல பழங்க, நிறைய காய்ங்க. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் போதுமானதுங்க. இது பார்த்திங்கன்னா லெமன் செடிங்க. சரியாக வரலைங்க லெமன் செடி, அதனால தான் சரி தக்காளி வரட்டுன்னு விட்டுட்டுங்க. லெமன் செடி மட்டும் கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க. அதாவது கொடி லெமன் கூட வளர்த்துட்டுங்க, ஆனால் இந்த சாதா லெமன் என்னால் வளர்த்த முடியலைங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா சரியாக வளர மாட்டேங்குங்க. அதாவது தாயினுடைய செடி வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான் தட்டுன்னு வளருங்க. இந்த தாயினுடைய செடி சரியில்லை அப்படின்னா அது வளராதுங்க. அந்த மாதிரி அந்த ரகம் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. நானும் இதோட 2 செடி வாங்கி வச்சுட்டுங்க. 2 செடியுமே பார்த்தீங்கன்னா லெமன் வந்து வரலைங்க. இங்கே பாருங்கள், சித்தா செடி பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பூவு வெட்டி விட்ட பின்னாடி அழகாக பூ வைக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. செடிங்களை வந்து நம்ம பராமரிக்கிறதுலையுமே காய் வைக்கிறது இருக்குதுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா நான் எப்படி பராமரிக்கிறேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. பைட் சைஸ் ஒரு சகோதரி கேட்டிங்க, அவங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்கள் 20 லிட்டருங்க. ஒவ்வொரு பைட்டுமே 20 லிட்டருங்க. எல்லா பைட்டுமே 20 லிட்டர் தாங்க நான் வச்சுருப்பேன் பழச்செடிங்களுக்கு எல்லாமே. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்,
மாடிக்கும் கொஞ்சம் வெயிட்டும் ஏறாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. தூக்கி வைக்க பிடிக்க நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. எல்லா பைட்டுமே பார்த்திங்கன்னா எல்லா பழச்செடிக்குமே நான் 20 லிட்டர் தாங்க கொடுத்துருப்பேன். கருப்பு நாவல் பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்துருக்கு. கடகடகன்னு வளர்ந்துருச்சு பாருங்கள். வாங்கி வச்சு ஒரு 3 மாதம் கூட ஒன்றும் ஆகலைங்க. என்ன அதுவுமே வளர்ந்துருக்குது பாருங்கள். இதுலேயுமே ஒரு சித்தா செடி தாங்க. கட் பண்ணி விட்டோம். இதுவும் பாருங்கள் அரும்பு எடுக்குது பாருங்கள். இதான் சொல்கிற பேச்சு கேட்கலன்னா கட்டு தாங்க பண்ணி விடணும். கொழிஞ்சிக்காய் ரொம்ப பிடிச்ச காய்ங்க எனக்கு. அழகாக ரெண்டும் பெருசாகிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா கொஞ்சம் காய்ங்க செடியும் சரிங்க பூக்கும், காய் நல்லா அதிகமாக எடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நான் ஒரு டைம் தாங்க கொடுக்குறேன் முட்டை பவுட்ரு. அதுவுமே சொல்லிடுறேன் நான். ஓரம் அது கலர் வேணா கொடுங்க. அதில் கத்தி செடி இருக்குது. விட்டு கத்தி நாற்று இருக்குதுங்க பாருங்கள். எப்படி கொசன்னு முளைச்சிருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் புட்டி வால் கத்திரிக்காங்க. டாப் ஃப்ரூட்டும் இப்போ நல்லா வருதுங்க. இப்போ சகோதரி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க க்ரோ பேக் வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு உழைக்கும் அப்படின்ட்டு. க்ரோ பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரிங்க. அது நம்ம கொச்சி கலரி விடுறது, தூக்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வைக்கும் போது நம்ம வந்து பார்த்து அசாத பண்ணோம்னா வருங்க. 2 வருஷம் 3 வருஷம் வருதுங்க. நம்ம கலரி விடும் போது சைடில் பேக் கிழிக்கிற மாதிரி கலரி விட்டுட்டோம்னா ஓட்டை விழுந்துருதுங்க. அப்புறம் தூக்கி வைக்கும் போது பட்டுன்னு வைக்கும் போது பேக் கிழிஞ்சிருதுங்க. அந்த மாதிரி தூக்கும் போதும் கலரும் போதும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக வருதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செரி பழத்துக்கு கொடுக்குறோம் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு பழச்செடிக்குமே நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தாங்க கொடுக்குறேன். அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். லிக்விட் தண்ணி தாங்க நடுவில் வந்து 2 நாள், அதாவது மாதத்துக்கு 2 டைம் தாங்க ஊற்றுறேன். பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பெருசாக பழச்செடிங்களுக்கெல்லாம் நான் அதிகமாக மெயின்டைன் பண்ண தேவை இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா தண்ணி ஒன்று விட்டோம்னா போதுங்க, அழகாக வந்து காய் வைக்கிது, பூ வைக்கிது. பெருசாக இதுக்கு வந்து நான் ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லைங்க. காய்ச்செடிங்களுக்கு வேணால் வாரம் 2 தடவை வந்து நம்ம லிக்விட் தண்ணி கொடுக்குறோங்க. ஆனால் பழச்செடி பொறுத்த வரைக்கும் ஆட்டேரு மண்காயில் கொடுக்குறதோட சரிங்க. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து முட்டை கரைசல் கொடுப்பேங்க, தேங்காய் புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன். ஏன்னா அதுவுமே கமெண்ட்டில் கேட்குறீங்க, உங்களுடைய கார்டன் நல்லா பச்சையாக இருக்குது, நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த தகவலுங்க. தாய்லாந்து கொய்யா சூப்பராக வச்சுட்டு வருதுங்க. மொட்டு நிறைய ஒரு 50 காய்க்கு இருக்குதுங்க பிஞ்சு. இதெல்லாம் என் காய் வைக்கும் போது உங்களுக்கு நல்லா கொத்தாக காட்டுறேங்க. நல்லா பூ பிஞ்சுமாக இருக்குதுங்க பாருங்கள். பிஞ்சு நிறைய இருக்குதுங்க. காய் பாருங்கள், நல்லா பெரிய காய் பாருங்கள். பூ பாருங்கள் மலர்ந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பிட்டாக இருக்குதுங்க எல்லாத்துலேயுமே. இந்த மாதிரி ரகம் அமையணுங்க. நான் அதனால தான் லெமனே கண்டுக்கிறது இல்லைங்க. காய் வைக்கிறத நம்ம கவனித்தா போதுங்க. பாருங்கள் எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள். இது வாங்கி வச்சு 6 மாதத்துலேருந்தே காய் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைட்டில் தாங்க வச்சுருந்தேன். நிறைய காய் பிடிக்கிறதுனால இப்போ இருக்க ட்ரம்மு கொடுத்துட்டுங்க. 300 லிட்டர் ட்ரம்முங்க இது பாருங்கள். என் மாடி தோட்டத்தில் ஒரு 4 செடிக்கு மட்டும் ட்ரம் இருக்குங்க. இதுக்கு ஒன்று, கொய்யா செடிக்கு ஒன்று, இந்த தாய்லாந்து கொய்யாவுக்கு ஒன்று, 3 ட்ரம் இருக்குது பாருங்கள். மற்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் பைட் தாங்க. அதிகமாக அது மட்டும் தாங்க கொடுத்துருக்கேன். இப்படி கொத்தாக காய்க்குது பாருங்கள். மாடியிலே நம்ம இந்த அளவுக்கு வந்து காயை வந்து விளைவிக்க முடியுங்க. நிறைய இருக்குதுங்க. நான் உங்களுக்கு வந்து அப்படியே காட்டிட்டு வரேன் பாருங்கள். இதில் வந்து நான் ஊறுகாய் போட்டு தாங்க அதிகமாக நான் பயன்படுத்துகிறேன். ஊறுகாய்க்கு எனக்கு ஊறுகாய்க்கு ரொம்ப பிடிக்குங்க. இது பாருங்கள் காய் பாருங்கள் அப்படியே கீழே தொங்குது. எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள். இது மட்டும் கட் பண்ணி வளர்க்கணுங்க. இதை மல்பெரி சூப்பரான பழங்க, உடம்புக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸுங்க. இது 2 பேக் வச்சுருக்குறேங்க. ஒன்று பேக்கில் வச்சுருக்கேங்க, ஒன்று பைட்டில் வச்சுருக்கேன். சப்போட்டாவும் பார்த்தீங்கன்னா பழமெல்லாம் அறுவடை பண்ணிட்டுங்க. உங்களுக்கு அறுவடை வீடியோ வருங்க. மறுபடியும் பூ எடுக்குதுங்க. ஆனால் இந்த செடி பரவாயில்லைங்க, பூ எடுக்கிறதெல்லாம் நல்லா காயாக மாறிடுதுங்க. பழச்செடிங்களுக்கு முட்டை கரைசல் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை அறுவடை வீடியோ வருதுங்க. பாருங்கள். பாய்.